சத்யபாமா சமேதன் நவநீத கிருஷ்ணன் அந்த பக்கம் உட்காந்துருக்கா. கீழே ராதா தேவி. இந்த 5 பேருக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல மாங்கல்ய தாரணம் நடக்க போறது. இது எந்த கிடைக்காது. நம்ம எல்லாம் இன்னும் ஒரு பெருமாள் இருக்கும். ரெண்டு தாயார் இங்க ஒரு தாயார் நீங்கெல்லாம் சேர்ந்து நடத்துற உற்சவம் என்கிட்ட சொல்ல வரதே. அவ வந்தா ஒரு 3 பேர் வந்தா. அவ கொஞ்சம் கவலைப்பட்டா, இந்த உற்சவம் எப்படி நடக்கும்னு கவலையே படாங்க. 2 பெருமாளும் உங்களுக்கு கிருபை பண்ணுவா. அதை விட ஊர் கிராமவாசிகள் நல்ல ஒத்தாசை உங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னேன். ஆனா மனசுல சாப்பாடு போடணும்னு எண்ணம். ஆனா அவன் துரியோதனனோட ஒரு அங்க தேசத்துல இருந்ததுனால அவன் என்ன சொல்றானோ அதை கேட்கணும். ஒரு சமயம் அவன் வீட்டுக்கு ஒரு ஏழை பிராமணன் பசினி சாப்பாட்டுக்கு வந்தான். ஆனா இவனுக்கு சாப்பாடு போடணும்னா துரியோதனன் சொல்லி எதிர் வீட்டுக்கு போடான்னு இப்படி கையை காமிச்சான். இந்த வரல் எதிர் வீட்டுக்கு போனது இந்த கட்டாவரல் அவனையே காமிச்சது. யுத்த காலத்துல யுத்தத்துல கீழே விழுந்து உயிர் போய் வைகுண்ட பதவி அடையறதுக்கு போறான் அந்த ஆத்மா. ஆனா அந்த ஆத்மா மேல போட்டு பசி பசின்னு துடிக்கிறது. அப்ப நாரதன் வர, ஏன் நாரதா, நான் பூலோகத்துல எல்லா தானமும் பண்ணினா ஆனா என்னோட ஆத்மா பசிக்கிறது என்ன கர்ணா? உங்ககிட்ட கடைசியா யாச்சகத்துக்கு அந்த மகாவிஷ்ணு உன் கையை வேந்தின்னு வந்து நின்னா. நீ செய்த புண்ணியம் இப்ப செய்யற புண்ணியத்தையும் தானமா உன்கிட்ட வாங்கினா அவனே இந்த மகாவிஷ்ணுவே கண்ணில் ஜலம் அப்படியே கண்ணில் கொட்டுறான். யாருமே கொடுக்க முடியாத தன்னோட மார்பில் இருக்கிற அந்த அம்ப அதை எடுத்து அந்த ரத்தத்திலே தான் செய்த புண்ணியம், இதுவரைக்கும் செய்த புண்ணியம், இப்ப செய்யற புண்ணியம் அத்தனையும் உனக்கு தானமா கொடுத்தேன் அப்படின்னு பகவான் மகாவிஷ்ணுவே அழறோன்னு, நீ எல்லா தானம் பண்ணின கர்ணா, நீ ஒருத்தருக்காக நீ அன்னதானமே பண்ணல. ஆனா இந்த ஒரு சமயம் உன் வீட்டுக்கு வரது இந்த எதிர் வீட்டுக்கு போன்னு காமிச்ச மாதிரி இந்த வரல் இந்த வாயில இந்த கட்டவரலை வச்சுக்கோ, உனக்கு பசிக்காதுன்னு நாரதர் சொல்றாரு. அதுலதான் இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தை ஆண் குழந்தையான்னு பொன் குழந்தையான்னு இந்த வாயில சப்பும். வாயில வரல் போட்டிருந்தா அதுக்கு பசியே தெரியாது. அம்மா கூட எடுத்து விடுவா. அதுவும் பொன் குழந்தையா தான் எடுத்துருவா. ஏன்னா பல்லு இப்படி வந்துரும்னு. ஆண் குழந்தைய கூட கவனிட்டா. ஆனா பசிங்கிறது என்ன, இந்த கை கட்ட வரலையும் கால் கட்ட வரலையும் அமிர்தம் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணன் கிருஷ்ண கடாமத்துல ஒரு அந்த கால் கட்டவரில் வாயில அப்படி சப்பின்னு இருக்கிறாப்புல இருப்பான். ஏன்னா கால் கட்டவரலையும் கை கட்டவரலையும் அமிர்தம் இருக்கிறதுனால 10 மணி நேரம் இந்த குழந்தை வாயில வரல் சப்பினாலும் பசிங்கிறதே தெரியாது. அதை காமிச்சு கொடுத்தா அந்த அன்னதானம் தான் இன்னைக்கு நம்ம லோகத்தையே உத்தாரணம் பண்ணுறது. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு கொரோனாங்கிற பெரிய நோய் வந்தது. எல்லாருக்கும் வருமானம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம சத்சங்கத்துல கோவிலுக்கு போறவா, இதப்பட்டமா பஜனைக்கு போறவா, இந்த கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்றவாலாம் ஒண்ணுமே கஷ்டப்படுத்தல. வருமானம் இல்லையே தவிர ஒருத்தர் வீட்டு வாசல நம்ம நிக்க வச்சானா எனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை எனக்கு கூடுன்னு யாரையானு ஒருத்தர் நிக்க வச்சானா இல்லை. அசத்துத்தனம் செஞ்சவனா மூஞ்சி கூட கட்டணும் பொட்டலமா கட்டி பூமியில தள்ளினான். பூபாரம் தாங்கல. ஆனா சத்சங்கத்தில் ஈடுபட்டுறவன சுவாமி கொஞ்ச நாளைக்கு தான் வைப்பா. ஏன்னா அவனால கோவிலுக்கு ஏன் வரணும்னா இந்த கோவில் உண்டுதான் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பாகுபாடு இல்லாத இடம் இந்த கோவில் சத்சங்கம் தான். இதே ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போங்க பத்திரிகை கொடுத்தாதான் நமக்கு மரியாதை. பத்திரிகை கொடுக்கல, இந்த பத்திரிகை விடாம இவன் அங்க போ.